ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல 2 கட்டு முருங்கீரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு நிலக்கடலை, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1 பூண்டு. கீரையை குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த நிலக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இதோட பூண்டு, வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையில் உப்பு சேர்க்காதனால இதில் நாம் சால்ட் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. வேக வச்ச கீரையை தண்ணி எடுத்துருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இதை நாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வில்லேஜ் ஸ்டைலில் முருங்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கீரை வேக வச்சு வடித்து எடுத்த தண்ணியில் இப்போ நாம் கொஜ்ஜி செய்யலாம். எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துருக்கு. இப்போ நாம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்த புளியில் தண்ணியை சேர்த்துக்கலாம். கீரை தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதில் அரைச்சி எடுத்த வெங்காயம், பூண்டு, நிலக்கடலையை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இதை நாம் அப்படியே கூட சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லை ஒரு கொதி வேக வச்சு கூட சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். இதை நம்ம ஒரு கொதி வச்சு எடுத்துக்கலாம். கொஜ்ஜி கொதிச்சிச்சு. இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, வில்லேஜ் ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் முருங்கைக்கீரை கொஜ்ஜி ரெடி. இதை நாம் சாதத்தோட கொஜ்ஜி பொரியலெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.